டேய் என்னடா பண்ணுற? பெயிண்ட் அடிக்க ஒரு ஆள் வச்சு அடிக்காம. நீ எனக்கு கேமரா கொடுத்த வீடியோவில் தான் பார்த்தேன். இந்த இடம் ரொம்ப கன்றாவியாக இருந்தது. எத்தனை வருஷம் ஆயிடுச்சுல? அமலா கல்யாணத்துக்கு அடுத்தது 5 வருஷம் ஆகுது. இந்த கலர் நல்லா இருக்கா? இந்த ப்ளூக்கு எதுக்கும் மேட்ச் ஆகுது. ஆகுது ஆகுது. என்னம்மா வீடியோ பார்த்துருக்கேன்? வீடியோ எடுத்துருக்கேன். நீ எப்படி சொன்னா படிக்கிறேன்னு பார்த்துன்னு இருக்கேன். அதெல்லாம் முடிச்சா? என்ன திடீர்னு சொன்னாப்பல அடிக்கிற? சும்மா தானா? அப்படியே விட்டு உன் கல்யாணத்துக்கு அடிச்சுன்னு இருக்கலாம்ல. புது கேமரா வாங்கி கொடுத்துருக்க. எல்லாம் பல பலன்னு தெரிய வேணாமா? வீடியோக்கு எடுக்கிறதுக்காகவா? ஓ, 2 ஆளை போட்டால் ஒரே நல்ல கப்புன்னு அடிச்சுட்டு போகிறாங்க. எதுக்குடா இப்படி கஷ்டப்பட்டுன்னு இருக்க? வீடியோக்காக ஆன் போட்டு பெயிண்ட் அடிக்கிறேன்னு சொன்னால் சிறப்பாக அடிக்க மாட்டீங்க. வீடியோவில் வீடு நல்லா தெரியுமா? நான் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஆள் கூப்பிடுங்கன்னு சொன்னால் டேடி என்ன சொல்லுவார்? நீ வீடியோவே எடுக்க தேவையில்லன்னுவார். எனக்கு தேவையா? அதனால ஒரு கடையில் இருக்கும்போது நான் வீட்டில் பெயிண்ட் அடிச்சு முடிச்சிடுவேன். ஓகே ஓகே. பாட்டு பாடினா தான் அடிப்பீங்களோ? இஷ்டம். அடிங்க அடிங்க அடிங்க. மகனே, எனக்கு ஃபோன் ஆன் பண்ண சொல்லி கொடுத்தாலும் கொடுத்தேன். இங்கே வச்சிரு. நன்றி. எடுத்துக்க. பாம்பு டார்ச்சர் பண்ணதும் சைடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணும்போது இந்த கேப்லேருந்து தான் பாம்பு இந்த பக்கம் ஓடிடுச்சு. என்னம்மா பண்ணுறேன்? இவ்வளோ டஸ்ட்டு கலப்பிக்கிட்டு வேலை முடிஞ்சதில்ல? எல்லாம் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சிடலாம். அழகாக ஏன் அழகாக இருந்த மரத்தெல்லாம் வெட்டிட்டீங்க? இது ரொம்ப படுத்துக்கிட்டு சாஞ்சிக்கிட்டு இருந்தது. அதனால் தரைச்சி விட சொன்னால் அவர் அடியோட வெட்டிடலாம், துளுக்கும் நல்லாயிருக்கும்னாரு. சரி, அடியோட வெட்டிட்டாங்க. மாடு வருது ஓரம் வந்து. தண்ணி குடிக்க போகுது, தண்ணி குடிக்க போகுது. அது நல்ல தண்ணி இல்லையா? என்ன பண்ணுறீங்க? இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்டிங்க. இருக்கிறதையாவது வச்சு விடலான்னு வைக்கிறியா? சாவர நிலமையில் இருக்கிறதுக்கெல்லாம் உயிர் கொடுத்துன்னு இருக்கேன். வை வை. ஃபாலோ மீ. ஆழம் பத்துமா? ஒரு கடப்பரில் ஒரு குத்து குத்து, அது நல்லா இறங்கினா அதில் பள்ளத்தில் வச்சுரு. இது மாடு ஆட்டுச்சுன்னா பிடிங்கிடும். இப்போ வந்து சில நாள் மாடு இதெல்லாம் ஆட்டாது. உடம்பு முடியல, எதுக்கு இதை வேர்த்து வடிஞ்சு இந்த வேலை செஞ்சுன்னு இருக்க? வேர்த்து வடிஞ்சால் தான் உடம்பு முடியலன்னா சரியாகும். உட்காந்து கம்ப்யூட்டர்லேயே வேலை செஞ்சுருந்தா சரியாகுமா? தண்ணி வச்சா மாடு பிடிச்சிட்டு போயிடுச்சு.
உள்ளே போய் எத்தனை வரணும். இப்படி வரும், அது அப்படி போய் இடிக்கும், அதை மட்டும் வெட்டிக்கலாம். இதை விட குட்டி சைஸாக இந்த மரம் வச்சேன். அது தெரியும். பார்த்தியா? கை ஜாக்கிரதை. எங்கே பார்த்தாலும் கல். அதனால தான் இந்த இடத்துல வைக்கிறதுலாம் வளர மாட்டேன். ஓகே, போதும். கொஞ்சம் கட்டு. ஒன்று, ரெண்டு, அப்புறம் இத்தனை இருக்கு. எங்கே வைக்கிறது? நாங்கள் வரிசை வை. உஷாராக எடுத்துன்னு வா. நல்லா இறங்கிச்சு. எதுனா ஒரு வழி இல்லைன்னா வழி வச்சுக்கினே இருப்பேடா. இதை நடுறது ரொம்ப ஈஸி இல்லை? சும்மா அது கலரி வச்சாலே வந்துடும். வளர்ந்தா எல்லாம் நல்லா ஆகிடும். ரோட்டில் செவத்துலேயே முளைச்சி காய் பறிச்சு காய்ச்சிதுன்னா என்ன பண்ணுவேன்? யாராவது பறிச்சு போட்டால் பார்க்கணும்னா பறிப்பேன், பார்க்கலாம் யாருன்னா பறிச்சோம்னா சாப்பிட்டு வந்து முருங்கை பறிச்சாங்க. என்னடா இருட்டாயிடுச்சு. இருட்டாயிடுச்சுன்னு கேமரா என் பக்கம் திருப்பினா எப்படி? மேலே இருக்குதுன்னு தெரியும். அதான் எவ்வளோ முள் இதில். ஏதோ பழம் நல்லா இருக்கேன்னு ஒன்று சும்மா விட்டோம். நல்லா ரத்த காவுவாங்க. நேரம் அவ்வளோதானே. நான் அந்த லாஸ்ட் ஒன்று இருக்குது ஒன்று. வா, எங்கே வீட்டுக்குள்ளே பழம் வைப்போம். வா, இங்கே வா, இந்த சென்டரை கொண்டு வா. முள்ளு செடி வாசலில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ வந்து சொல்கிறியா? இது ஃப்ரூட்டு. ஃப்ரூட்டாக இருந்தால் முள்ளு செடியாக வந்து பரவாயில்லையா? இது என்னடா லாஜிக்காக இருக்குது? வேலைக்கு தான் இருக்கக்கூடாது. அப்புறம் என் கொறுக்கல் கொய்யா வெட்ட சொன்னேன். அதுவும் முள்ளு தான். அதுவும் ஃப்ரூட் தான். இன்னும் இருந்தால் அது ஒரு 2000 ரூபா கொடுத்து வெட்டி இருக்கணும். ஏற்கனவே 1500 ஆச்சு. ஒன்று வச்சா அதில் லாபம் கிடைக்கணும், நஷ்டம் இருக்கக்கூடாது. நிறைய ஃப்ரூட்டாக வைக்கிறான். எவ்வளோ ஃப்ரூட் நம்ம பறிப்போம்னு பார்ப்போம் ஃப்யூச்சரில். ட்ராகன் ஃப்ரூட். பிளேடெல்லாம் யார் இதில் போட்டு வச்சது? அது ஷார்ப் இல்லை. டுடே 2 காயம்ஸ். இந்த பக்கம் ஒன்று. டுடே 2 காயம்ஸ். நேற்று ஊசி போட்ட காயம்ஸ். இது ஊசி போட்டதுன்னு அப்படியே தான் இருக்குது. வலிக்கவே இல்லை. ரத்தம் வருது. ரத்தம் வருது, அதான் தெரியுது. அவ்வளோதானே. பாய் சொல்லு என்னை பார்த்து. பாய்.